இடையிலே ஒரு நீதிமன்ற குறுக்கீடு தடை பெறப்பட்டிருந்தாலும் மீண்டும் நீதிமன்றம் திறப்பதற்கான ஆணையை வெளியிட்டிருக்கிறது. நீதி வென்றிருக்கிறது. ஒரு மக்களுக்கான பணி நடைபெறுகிற போது அதற்கு நீதிமன்றத்திற்கு சென்று தடை போடுவது என்பது மக்கள் விரோத செயலாகும். குறிப்பாக இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரே சட்டமன்றத்தில் கள்ளக்குறிச்சியினுடைய போக்குவரத்து நெரிசலை எடுத்துக் கூறி பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் அதிமுகவை சேர்ந்த சிலரே நீதிமன்றத்திற்கு சென்று இதை தடைபெற முனைந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சாதனையை மறைக்கலாம் என்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் சாதனையை மறைக்கலாம் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இடையூறாகத்தான் அவர்கள் அந்த தடையாணை பெற்றார்கள். ஆனால் அரசின் சார்பில் இது தேவையான நடவடிக்கை என்பது விலக்கி கூறப்பட்டு இன்றைக்கு இந்த நீதிமன்றம் ஆணை பெறப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தில் இதேபோன்று போக்குவரத்து நெரிசல் இருப்பது முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கோயம்பேட்டிலே புதிய பேருந்து நிலையத்தை அமைத்தார். அதனால் சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசல் அமைந்தது. அதேபோல கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இப்பொழுது அமையப்பட்டிருக்கின்ற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அமைப்பதற்கு அவர்களே திட்டமிட்டு அந்த பணியை துவக்கியிருந்தார்கள். அதிமுக பணியை துவக்கியிருந்தாலும் சென்னை மாநகரத்துடைய போக்குவரத்து நெரிசல் குறைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த பணிக்கு கூடுதல் நிதியை ஒதுக்கி விரைவாக செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல திருச்சி மாநகரத்திற்குள்ளே இருக்கின்ற பேருந்து முனையத்தால் போக்குவரத்து நெரிசல் வருகிறது என்பதை திட்டமிட்டு திருச்சி மாநகரத்திற்கு வெளியே பைபாஸ் சாலை சுற்றுவட்ட சாலையில் ஒரு ஒருங்கிணைந்த மிகப்பெரிய போக்குவரத்து முனையத்தை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்கள் அமைத்து அதுவும் திறக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கரூரில் திறக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று எங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதோ அங்கெல்லாம் புறநகர் பேருந்து நிலையங்களை திறந்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதுதான் மக்களுக்கான அத்தியாவசிய பணி. அந்த வகையில் கள்ளக்குறிச்சியிலும் இன்றைக்கு இந்த ஒரு சிறப்பான பேருந்து நிலையம் 16 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிக எழிலான காட்சியாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த திறப்பு விழா இன்றைக்கு ஒரு மகத்தான வெற்றியான நிகழ்வு. மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் தொடர்ந்து எடுத்து வருகின்ற நடவடிக்கையின் ஒரு முக்கிய மைல்கல்லாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியரகத்தை அவரே திறந்து வைத்து இங்கே சிறப்பித்தது போல இன்றைக்கு இந்த பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.